அருள்மிகு ஜடராய ஈஸ்வரர் கோயில் தல வரலாறு. இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் என் பிறந்த வீட்டு குலதெய்வம். இந்த கோயிலுடைய வரலாறை எங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு சொன்னது கிடையாது. நான் சில நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த வரலாறு கிடச்சிது. அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அருள்மிகு கரிமணல் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜடராய ஈஸ்வரர் திருக்கோயிலின் தனி சிறப்பு அதன் சுயம்பு மூர்த்தி ஸ்ரீ ஜடராயரும் அவர் தோன்றிய விதமும் ஆகும். ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு பழவேற்காட்டை அடுத்த கரிமணல் கிராமத்தில் கால்வாய் தோண்டும் பணிக்காக சில பனைமரங்கள் வெட்டப்பட்டன. அப்போது ஒரு பனைமரத்தில் இருந்து இரத்தம் சொத்தியது. அம்மரத்தினை வெட்டியவர் மயக்கமுற்றார். மேலும் இதன் தொடர்ச்சியாக ஆன்மீக பற்றுள்ள ஒரு பெண்ணின் கனவில் தோன்றிய ஸ்ரீ ஜடராயரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயாரும் நாங்கள் உங்கள் குலதெய்வங்கள் எனவும் உங்களுடனே இருப்போம் என்றும் கூறி மறைந்தனர். மேற்கூறிய நிகழ்வுகளைத் தொடர்ந்து அந்த பனைமரத்தையே சுயம்புவாக தோன்றிய ஈஸ்வரராக ஏற்று கரிமணல் கிராமத்தில் 22 ஏக்கர் பரப்பளவில் ஸ்ரீ ஜடராயர் ஈஸ்வரருக்கும் மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயாருக்கும் கோயில்கள் கட்டப்பட்டன. திருக்கோயிலுக்கென்று ஒரு குளமும் சத்திரமும் பிறகு கட்டப்பட்டன. பிறகு இத்திருக்கோயில் செட்டியார் சமூகத்தினரால் பராமரிக்கப்பட்டு வந்தது. திருக்கோயில் தெற்கு நோக்கிய சிவன் கோயில் என்பது இதன் மற்றுமொரு சிறப்பம்சமாகும். ஸ்ரீ ஜடராய ஈஸ்வரரையும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் குலதெய்வமாக கொண்டு செட்டியார்களும் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பல நூற்றாண்டுகளாக இக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருகின்றனர். கரிமணல் கிராமம் சென்னை பழவேற்காட்டை அடுத்து உள்ளது. பழவேற்காட்டிலிருந்து 1 மணி நேரம் படகு பயணம் மேற்கொண்டு அடையலாம். புதிய கோயில் தற்போதைய நிலையில் கரிமணல் கிராமம் ஸ்ரீ ஜடராய கோயில் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதள பகுதிக்கு உட்பட்டதாக அமைந்துள்ளது. ராக்கெட் ஏவுதள கேந்திரத்தின் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு கரிமணல் கிராமத்தையும் ஸ்ரீ ஜடராய கோயிலையும் கையகப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கோயிலின் அப்போதைய தர்மகர்த்தாவாக இருந்த திரு சொக்கலிங்க செட்டியார் அவர்கள் 1985ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலை துறையினரிடம் கரிமணல் ஸ்ரீ ஜடராய கோயிலை ஒப்படைத்தார். பிறகு கரிமணல் கிராமத்திற்கும் அதனை சுற்றியுள்ள இடங்களுக்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஸ்ரீ ஜடராய கோயிலுக்கு பக்தர்களின் வருகையும் கோயிலின் நித்திய பூஜைகளும் தடைப்பட்டன. மேற்கூறிய காரணங்களால் கோயிலின் சத்திரமும் கட்டிடமும் பழுதடைந்தன. இந்நிலையை போக்கவும் கோயிலின் உற்சவமூர்த்தி சிலையை காக்கவும் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டனர். இக்கோயிலின் உற்சவர் சிலைகளை பழவேற்காட்டை அடுத்து திருப்பாலைவன ஈஸ்வரன் கோயிலில் வைத்து ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பாதுகாத்தனர். மேற்கூறிய நிலையை போக்க ஜடராயரையும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியையும் குலதெய்வமாக கொண்ட அனைத்து சமூகத்தாரின் ஒப்புதலுடன் அரசு பழவேற்காட்டை அடுத்துள்ள எடமணி கிராமத்தில் அளித்த ஏறக்குறைய 3 ஏக்கர் நிலத்தில் புதிதாக ஸ்ரீ ஜடராயருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயாருக்கும் கோயில் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. புதிய கோயில் கட்டிட வேலைகள் முடிந்த பின் கரிமணல் ஸ்ரீ ஜடராயர் கோயில் வளாகத்தில் இருந்த மற்றும் ஒரு பனைமரத்தை தேர்வு செய்து அதனை எடமணி கிராமத்தில் கட்டப்பட்ட புதிய கோயிலுக்கு கொண்டு வந்தனர். புதிய கோயிலில் சிவாச்சாரியர்களால் ஆகம விதிப்படி மண்டல பூஜைகள் செய்து பின் கரிமணல் கிராமத்தில் இருந்தது போன்றே ஸ்ரீ ஜடராயரை தெற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனை போன்றே கரிமணல் ஸ்ரீ ஜடராயர் கோயிலில் இருந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனின் சிலையையும் உரிய பூஜைகளுடன் எடமணியில் கட்டப்பட்ட புதிய கோவிலுக்கு எதிர் திசையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீ ஜடராயர் சிவனின் அம்சம் என்று சிவாச்சாரியர்களால் மற்றும் சமூக பெரியோர்களின் அறிவுறுத்தலின் பேரில்
சிவலிங்க திருமேனியும் நந்திதேவ சிலையும் சண்டிகேஸ்வரர் சிலையும் ஸ்ரீ சாந்தநாயகி அம்மன் சிலையும் உரிய பூஜைகளுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேலும் முழு முதற்கடவுள் விநாயகர் மற்றும் வள்ளி தேவசேனை உடனுரை முருகப்பெருமானுக்கும் சிலைகள் உரிய பூஜைகளுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. முதல் கும்பாபிஷேகம் 7/7/1995 பழவேற்காடு எடமணி கிராமத்தில் கட்டப்பட்ட புதிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி உடனுடை ஸ்ரீ ஜடராயர் ஈஸ்வரர் கோயில் நூதன திருக்கோயில் கும்பாபிஷேகம் யுவ ஆண்டு ஆனி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நட்சத்திரத்துடன் கூடிய சுபதினத்தில் 7 ஜூலை 1995 சிறப்பாக நடைபெற்றது. இரண்டாம் கும்பாபிஷேகம் 3/7/2011 மேற்படி கும்பாபிஷேகம் நன்னிராண்டு திருப்பணி 2009ஆம் ஆண்டு வாஸ்து நன்னாளில் துவங்கப்பட்டு கோயில் சுற்றுப்பிரகாரம் உற்சவர் மண்டபம் சாந்திநாயகி மண்டபம் கற்பக விநாயகர் கூடிய நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீ கர ஆண்டு ஆணி திங்கள் 18ஆம் நாள் 3/7/2011 ஞாயிற்றுக்கிழமை சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் சந்திர மகா நல்ஓரையில் திருக்குட நன்னிராண்டு விழா நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ ஜடராய கோயிலின் சிறப்புகள். அருள்மிகு ஸ்ரீ ஜடராயர் தெற்கு திசை நோக்கி எதிரிகளை சிறகடித்து பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார். அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் பக்தர்கள் வேண்டும் செல்வங்களை வழங்க வடக்கு திசை நோக்கி அருள் பாவிக்கிறார். அம்மையும் அப்பனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதை வேறு எங்கும் காண்பது கடினம். நல்ல செயல்களை செய்து முடிக்கும் ஆற்றலை தரக்கூடிய வல்லமை படைத்தவர் தெற்கு திசை நோக்கிய மூலவர். அருள்மிகு ஸ்ரீ ஜடராயரும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள அம்மனும் நம்மை நாடி வந்த பக்தர்களின் குறைகளை அகற்றி மனமாகாதவர்களுக்கு திருமணமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலையும் நல்கி தவறுகளை மன்னித்து தாய் உள்ளத்தோடு அருள் பாவிப்பதை பெருகி வரும் மக்கள் கூட்டம் உணர்த்தும்.